அப்புறம் எக்கனாமிக்ஸில் நிதி கொள்கை ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வரும், அதே மாதிரி கியூட் எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் எழுதக்கூடியவங்களுக்கு வரும், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, ஸோ ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இதில் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள், அந்த டாபிக் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, பணவீக்கம் பார்த்துருப்போம். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் டேக்ஸ், நிதி கொள்கை மற்றும் வரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 8th, 9th, 10th, 11th, 12th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடியதான் இந்த ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ நான் முக்கியமானதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வீட்டில் படிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ ஜென்ரலி நம்ம பாருங்கள், ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலி சொல்லக்கூடியது ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது நிதி பொருளியல் அப்படிங்கிறது சாதாரணமாக நிதியை எப்படி எக்கனாமிக்ஸில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான். இதை இன்னொரு டைம்லேயும் சொல்லலாங்க, பொது நிதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம சொல்ல முடியும், பொது நிதி அப்படின்னு. ஸோ ரெண்டையும் நம்ம சேர்த்து தான் இதில் பார்ப்போம். அப்போது பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு பப்ளிக் ஃபைனான்ஸ், பொது நிதி. இது அரசின் நிதி சார்ந்தவை பற்றி படிக்கிறதாகும். அரசின் நிதி சார்ந்தவை பற்றி படிக்கிறது, அந்த ஸ்டடி ஆஃப் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி பப்ளிக் அத்தாரிட்டிஸ். ஸோ அரசின் வருவாய் மற்றும் அதனுடைய செலவுகளை பற்றி தான் இது படிக்கக்கூடியது, இது ஃபிஸ்கல் பாலிசி. அப்போது பொது நிதியின் எல்லை என்ன, அதோடைய ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன வருது அப்படின்னு பாருங்கள். பப்ளிக் ரெவின்யூ, பொது வருவாய் அப்படின்னு சொல்கிறோம். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு. பப்ளிக் டெப்ட், பொது கடன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், நிதி நிர்வாகம், அதாவது ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை. ஸோ இந்த 5 சேர்ந்து தான் பொது நிதியினுடைய எல்லை, ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பப்ளிக் ஃபினான்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதில் 5வது இடத்துல இருக்கிறதா பொது நிதி கொள்கை அப்படின்னு சொல்லுவோம், பொது நிதி கொள்கை. அப்போது ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு அரசுடைய வரவு செலவு திட்டத்தை பல்வேறு பகுதியிலிருந்து எடுத்து படிப்பது தான். அதான் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் ஒரு பார்ட்டாக வரக்கூடியது இந்த ஃபிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை. அப்போ நிதி கொள்கைனா என்ன? நம்ம தேசியத்தில், அதாவது நம்ம நேஷ்னல்லே இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானத்தை தன்னுடைய விரும்பத்தக்க விளைவு ஏற்படுத்தவும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய கொள்கை தான் நிதி கொள்கை. அவ்வளோதான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி? எ பாலிசி அண்டர் விச் the government used its expenditure and revenue programs to produce desirable effects and avoid undesirable effects on the national income, production, employment அப்படிங்கிறது டீட்டெயில்ஸு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு நிதி கொள்கைக்கு இது சரியானவையா, சரியா தவறா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம தயாராகிக்கிறோம், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நிதி கொள்கை என்னன்னா, ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மை. எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி. ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், சமமான பகிர்வு. எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, சரிங்களா, நாணய மற்றும் வீத சமநிலை. கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன உருவாக்கம். ரீஜனல் பேலன்ஸ், சம வட்டார வளர்ச்சி. அப்போது இது மாதிரி வருது பார்த்தீங்களா, இது மாதிரி வர்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஒன்றுக்கு 2 முறை படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சில பேர் மனப்பாடம் பண்ணாமல் சும்மா என்னமோ இவர் வந்து ஆர்டினரி எக்ஸ்ட்ரானரி மைண்டு மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபிஸ்கல் பாலிசியாக அப்படின்னு உட்காந்துருப்பான். அதெல்லாம் படிக்க நிற்காது. ஸோ இதை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவன் வந்து கொஷின் கேட்கும்போது எப்படி கேட்பான்னா, பின்வரும் எவை நிதி கொள்கையின் நோக்கங்கள் இல்லை அப்படின்னு கேட்பான். பின்வரும் எவை நிதி கொள்கையின் நோக்கங்கள் இல்லை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சரியாக ஆன்சர் கொடுக்க தெரியணும். சரிங்களா? அப்போ இதை படிச்சிருந்தான்னா நம்ம சொல்ல முடியும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் க்ரோத்து, ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, கேபிட்டல் ஃபார்மேஷன், ரீஜனல் பேலன்ஸ், இப்படியே வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், வாட் ஆர் தி ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி. ஸோ என்னது ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது அது ஒரு கருவி. என்னென்ன கருவிகள், நிதி கொள்கையுடைய என்னென்ன கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கருவி வந்து டாக்ஸேஷன். இப்போ நிதி கொள்கையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வரி விதிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ வரி வாங்கியிருக்கணும். அதுதான் வந்து அரசனுடைய வருமானம். இந்த வரி எப்படி இருக்கும்? எய்தர் டைரக்ட் ஆர் இன்டைரக்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2வது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு அப்படின்னு. ஸோ பொது செலவில் என்ன? அந்த பொது செலவின் மூலமாக சம்பளம் கொடுக்குறது, வேஜஸ் கொடுக்கறது, சேலரிஸ் கொடுக்கறது. சரிங்களா? அதே மாதிரி அந்த பொது பண்டங்கள் மற்றும் உருவாக்குறது, அதிலேருந்து உயர்றது எல்லாமே வந்து பொது செலவில் வந்துடும். அதே போல் பாருங்கள், பொது கடன் சொல்லக்கூடிய பப்ளிக் டெப்ட்டுங்கிறது என்ன? பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது அரசு கடன் மூலம் பொது பணத்தை மாற்றம் செய்வது தான் பொது கடன். இந்த பொது கடனை என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் வட்டியோட திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போது இதனால் அரசிடம் இருந்து பணம் மக்களை மாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸு தெரியுது. சொல்லுங்க, when the government borrows a floating loan, there is a transfer of funds from public to the government. Transfer of funds from public to the government. At the time, the interest payment, interest payment and repayment of public debt funds are transferable from government to public. So public to government, கவர்மெண்ட் டு பப்ளிக்கு இந்த கடன் பத்திரங்கள் வந்து மாற்றுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்த்தோம். இப்போ நிதி கொள்கையுடைய நோக்கங்கள், கருவிகள்னு பார்த்தோம் இல்லையா? அந்த கருவிகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஸோ அப்படியே அதை பார்த்துக்குங்க, டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். சார், இந்த ஃபிஸ்கல் பாலிசி இருக்குது இல்லையா? நிதி கொள்கை எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்துங்க, எக்ஸ்பென்ஷன் ஆஃப், சரிங்களா, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி, கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தான் இங்கே டேக்ஸ் மூலமாகவும் கவர்மெண்ட்டுடைய ஸ்பெண்டிங் மூலமாகவும் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் பட்ஜெட் சொல்கிறோம் இல்லையா? பட்ஜெட்டுடைய கூறுகள், காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுடைய ரிசிப்ட்ஸு, பட்ஜெட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர். ரிசிப்ட்ஸில் என்ன வரும்? ரெவென்யூ ரிசிப்ட்ஸு, கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். இந்த ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் எதுலேருந்து? டேக்ஸ் ரிசிப்ட்ஸ்லேருந்து வரும், நான் டேக்ஸ் ரிசிப்ட்ஸ்லேருந்து வரும். ஸோ கேபிட்டல் ரிசிப்ட்ஸில் என்னென்ன வரும் பாருங்கள், ரிகவரி ஆஃப் லோன், பாரோயிங் அண்ட் அதர் லியபிலிட்டிஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இதை வந்துடும். இதே வந்து பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சரில் எடுத்துட்டோன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் தான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுவே வந்து அப்படியே தமிழையும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை படித்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேக்ஸ் ரெவென்யூ என்ன? அதாவது டேக்ஸ் மூலமாக, வருமானத்தின் மூலமாக வரக்கூடிய வரிகள், அது வரிகள் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வருமான வரி, கார்ப்பரேட் டேக்ஸ் நிறுவன வரி, சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி, சர்சார்ஜ் கூடுதல் கட்டணம், செஸ், அதாவது வரிக்கு வரி கொடுப்பது தான் செஸ். ஸோ இந்த டேக்ஸ் ரெவென்யூவை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவே பப்ளிக் ரெவென்யூ எப்படி இருக்கும், பொது வருவாய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது வருவாய்னா என்ன? அது ஒரு பொது வருமானம் தான்.
அனைத்து மூலங்களில் வழியாக அரசு பெறும் வருமானம், அதுதான் வந்து பொது வருமானம். இப்போ அந்த பப்ளிக் ரெவென்யூடைய சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ தான் அதுலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. சரி, கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கானா? எஸ். கவர்மெண்ட்டுன்னு சொல்லி தனியாக ஒரு அரசுன்னு சொல்லி அரசு அது அரசு தனியாகவே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அது ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, சிஎஃப்ஐ, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வச்சுருக்காங்க. அரசாங்கம்லாம் வந்து அவங்க வரி மூலமாக வரக்கூடிய பணத்தை ஒரு கணக்கு பயன்படுத்துவாங்க. பணத்தை வந்து அந்த வரவு காமிக்கிறதுக்காக ஒரு கணக்கு அக்கௌண்ட், கிரெடிட்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இன்னொன்று இருக்குது, கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எதிர்பாராத செலவினங்கள் வந்துச்சுன்னா அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தற்செயலாகவே ஒரு நிதியை பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அப்போ கவர்மெண்ட்டுடைய அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 அக்கௌண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஒருங்கிணைந்த நிதி. மற்றொன்று வந்து கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தற்செயல் நிதி அப்படின்னு 2 நிதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது பாருங்க, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது பொது கணக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பொது பணம் தான் பொது கணக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை எடுத்து போய் அவங்க டெபாசிட் பண்ணுற மாதிரி வச்சு முதிர்வு காலத்திற்கு பிறகு பொதுமக்களிடம் திருப்பி தரப்படும். அதுதான் வந்து பொது கணக்கு, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ 3 அக்கௌண்ட்டு கவர்மெண்ட்டுடைய அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி 3 ஃபண்ட் இந்தியா, அது 3 அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நான் டேக்ஸ் ரெவென்யூ, வரி சாரா வருவாய். ஸோ நான் டேக்ஸ் போடாமலேயே எப்படிங்க வருவாய் வருது? வரியெலாம் கொடுக்காமலே வந்துட்டுருக்காமா. அதாவது வரி இல்லாத ஆதாரங்களிலிருந்து த சோர்சஸ் அதர் தென் டேக்ஸ், அதுதான் வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ. அப்போ அப்படி என்ன இருக்குது நான் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபீஸ் போடுவாங்க. ஃபீஸ் போடுறது, ஃபைன் போடுறது, கட்டணம், தண்டத்தொகை. நம்ம வந்து 2 வீலர்லேயோ அல்லது பைக்லேயோ அல்லது கார்லேயோ போயிட்டுருக்கும்போது சிக்னல் கிராஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஓவர் ஸ்பீடு பண்ணாலும் சரி, நமக்கே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி வந்து அப்படியே அவங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க இல்லையா? அதான் வந்து அதே மாதிரி ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைஸ், பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய வருவாய்கள், அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் லாபம், அதுலேருந்து வரக்கூடிய ஈவுத்தொகை ப்ராஃபிட். ஸோ டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஈவுத்தொகை, ப்ராஃபிட் அப்படிங்கிறது லாபம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு இன்கம், வட்டி வருவாய், மின்ட் இன்கம், பணம் அச்சிடுதல் வருவாய், கிஃப்ட்ஸு அன்பளிப்புகள், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ் மானியங்கள் உதவிகள், அதே மாதிரி எஸ்கீட்ஸ்னு சொல்லுவாங்க, மரண தீர்வைகள். இது எல்லாமே வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து பொறுத்துகளையோ அல்லது நேரடியான கேள்வியிலையோ கேட்பாங்க, படித்து வச்சுக்கணும். சரி, ஒவ்வொன்றுக்கும் இப்போ விளக்கத்தை பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஃபீஸுன்னு சொல்கிறீங்களா, அது என்னன்னா ஒன்று எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு. ஃபைன்ஸை பற்றி எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி இந்த ஃபீஸுடைய எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் பணம் கட்டும் பொழுது கட்டுறது, பாஸ்போர்ட்டுக்கு பணம் கட்டுறது, இது மாதிரி ஏதாவது நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது, பர்த் சர்டிஃபிகேட், இது மாதிரி சம்திங் வாங்கும் பொழுது அதுக்கான கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃபீஸை தான் இவங்களுக்கு வந்து வருவாயாக வருதமாக கட்டணும். சரியா? ஸோ வேறு என்ன அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபைன் எப்படி வருது? ஃபைன் வருது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ், பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃப்டர் ஸ்டிபுலேட்டட் டைம்ஸ். சரியான நேரத்தில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட போகாமல் இருந்தால் அதுக்கு ஃபைன் விதிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஃபைன் எல்லாமே வந்து ஸோ அது டேக்ஸ் இல்லாமல் வரக்கூடிய வருவாய்.
இன்னொன்று பாருங்கள், ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய வருவாய்கள். ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட்டு, அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸு, இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி இல்லாமல் பே பண்ணக்கூடியது ஒரு முக்கியமானது. அடுத்து வந்து பாருங்கள், ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லீவி. ஸோ மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள் அப்படின்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட பகுதியில், ஒரு குறிப்பிட்ட எல்லா பகுதியிலும் வராது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அரசு என்ன பண்ணுறாங்க, ஒரு பொது திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த பொது திட்டம் என்ன, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், பூங்காக்கள், அதே மாதிரி சாலை வசதிகள், இது எல்லாமே எப்படி, ஒரு சில டைமில் பாருங்களேன், ஒரு பூங்கா அமைச்சிருப்பாங்க, அந்த பூங்கா அமைச்சிட்டு ஃப்ரீயாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் வந்து அமௌண்ட்டுக்கு வாங்குவாங்க. ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லி வாங்குவாங்க. மேம்பாட்டு திட்டத்திற்காக கொஞ்சம் பணத்தை வாங்குவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸு கிடைக்குது. அடுத்தது கிஃப்ட்ஸு, கிராண்ட்ஸ் அண்டு எய்ட்ஸ், அன்பளிப்புகள், மானியங்கள், உதவிகள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காலத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு மாடர்ன் டேஸில் அரசிடமிருந்து மற்றொரு அரசுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகள் எல்லாமே கிஃப்ட்ஸில் வந்துடும். அதே மாதிரி எஸ்கீட்ஸ் அப்படிங்கிறது மரண தீர்வாய்கள்லாம் ஒரு வாரிசு இல்லாமலோ அல்லது உயிரை எழுதாமலோ இறந்துட்டார்னா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது பார்த்தீங்களா, அதான் வந்து எஸ்கேட்ஸ் அல்லது எஸ்சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து உள்ளே போய் கரெக்டாக வந்து செக் பண்ணி படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அடுத்தது வருவாய் செலவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அதாவது அரசாங்கத்தால் கடனுக்கு வட்டி கட்டுதல், அவ்வளோதான். அரசாங்கத்தால் கடனுக்கு வட்டி கட்டுதல் அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது நம்ம வந்து அரசாங்கம் வந்து கவர்மெண்ட்டில் பணம் வாங்கியிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்கலாம், ஆர்பிஐயில் வாங்கியிருக்கலாம், எங்கேயாவது வாங்கியிருக்கலாம், அதாவது வேர்ல்டு பேங்க்லேயே வாங்கியிருக்கலாம். அந்த கடனுக்கு அவங்க வட்டி கட்டுவதுதான் முதல் வருவாய் செலவு. இது இல்லாமல் கவர்மெண்ட் சேலரிஸ், பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அரசுடைய செலவு பெறும். இது இல்லாமல் மானியங்கள் கொடுக்குறது, சப்சிடிஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுவும். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அண்டு லா, பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்குக்காகவும் அவங்க செலவு செய்வாங்க. இந்த லா அண்ட் ஆர்டர் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸாம்பிளுக்கு போலீஸ், பேராமிலிட்ரி, துணை இராணுவம் எல்லாத்துக்கும் செலவு செய்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நடக்க போதுனா துணை இராணுவம் வந்திருக்குன்னா துணை இராணுவத்துக்கான செலவு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு தான் பண்ணுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்கள், சமூக சேவைக்கான செலவுகள். ஸோ கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் சோசியல் சர்வீஸில் என்னென்ன வருது, கல்வி வந்துடும், சுகாதார பாதுகாப்பு வந்துடும், சமூக பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, இது மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ இந்த இந்த இருக்கக்கூடிய மாநிலங்கள், வெளிநாட்டுகள் எல்லாத்துலேயும் கொடுக்கக்கூடிய மானியங்கள், சப்சிடிஸ் ஆர் கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுடைய செலவில் வந்துடுது. அடுத்து பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவுகள் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் டிஸ்பர்சல் பை கவர்மெண்ட், அரசாங்கத்தால் கடன் வழங்கல். பேமெண்ட் ஆஃப் லோன் பை கவர்மெண்ட், அரசாங்கத்தால் கடனை திருப்பி செலுத்துதல். ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் பை கவர்மெண்ட் ஃபார் கிரியேட்டிங் அசட்ஸ், சொத்துக்களை உருவாக்க அரசு செய்யும் பொது செலவு தான் இந்த மூலதன செலவு அப்படின்னு சொல்லி. எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிடாதீங்க, ஞாபகத்தில் இருக்காது, மனப்பாடம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. மூலதன செலவுகள் என்னென்ன அப்படி வரிசையாக கொடுக்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அரசுடைய பணியை பயன்படுத்தி சமூக நீதி, முற்றுரிமை கட்பாடு, இராணுவம், நீதித்துறை, நிறுவனங்கள், சமூக நலன், கட்டமைப்பு, ஸோ பேரின பொருளாதாரம், இது எல்லாத்துக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. சரி, அடுத்தது வர பாருங்கள், இப்போது பொது செலவு பண்ணுறோம் இல்லையா, அது அதிகரிச்சுட்டே இருக்குதாம்மா. பொது செலவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் மக்கள் தொகை தான். ஸோ பாப்புலேஷன் க்ரோத்து. ரெண்டாவது வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், பாதுகாப்பு செலவு. கவர்மெண்ட் சப்சிடிஸ், அரசு மானியங்கள். டெப்ட் சர்வீசிங், கடன் சேவைகள். டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், வளர்ச்சி திட்டங்கள். அர்பனைசேஷன் வந்து நகரமயமாக்கல்.
இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து தொழில்மயமாக்கல், இன்க்ரீஸ் இன் கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இந்த 8ம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எதுக்காக இது 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் ஏன் அதிகமாகுது, எந்த காரணத்தால் அதிகமாகுது அப்படின்னு கேட்டது. இது வந்து இதையும் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது அடுத்தது பாருங்கள், பப்ளிக் டெப்டோடைய வகைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பொது கடனுடைய வகைகள் வரிசையாக ஆரம்பிக்குது. இப்போ இன்டர்னல் பப்ளிக் டெப்ட், அதாவது இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே நடக்க உள்நாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ உள்நாட்டு பொது கடன் அப்படின்னு சொல்லுவோம். உள்நாட்டு பொது கடன். ஸோ உள்நாட்டு பொது கடன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் ஃப்ரம் சிட்டிசன்ஸ் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித்தின் தி கண்ட்ரி. ஸோ நாட்டுக்குள்ளேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும், சிட்டிசன்ஸ் வாழ்கிற மக்களுக்கும், அவங்களுடைய நிறுவனத்துக்கும் கொடுக்கக்கூடிய கடன். சரிங்களா? மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் தனித்தனியாக கொடுக்குறது. ஹூ பர்ச்சேஸ் கவர்மெண்ட் பாண்ட் அண்டு செக்யூரிட்டிஸ். இது இல்லாமல் என்எஃப்ஐஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் யூடிஐ, எல்ஐசி, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இவங்களுக்கெல்லாம் வந்து அரசு பத்திரங்கள் பெறுதல். இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பேங்க் லெண்ட் பை தி கவர்மெண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி சப்ளை. சரிங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ இஷ்யூ மணி டு மீட் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கவர்மெண்ட். இது மாதிரி பண அளிப்பு வந்து கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்னல் பப்ளிக் டெப்டில் பார்த்தோம், உள்நாட்டு பொது கடன். ரெண்டாவது பாருங்கள், எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட். ஸோ வெளிநாட்டு பொதுக்கடன் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இருக்கக்கூடிய நிறுவனம், ஆர்கனைசேஷனில் அங்கே நம்ம வந்து கடன் வந்து வாங்கியிருப்போம், கொடுப்போம். சரிங்களா? அப்போ அயல் நாட்டில் வெளிநாட்டிலிருந்து பெறப்படும் கடன் அயல் நாட்டு கடன் என்று அழைக்கப்படுகிறது. அது என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்எஃப், உலக வங்கி, அதுக்கப்புறம் ஐடிஏ, ஏடிபி போன்ற அமைப்புகளிலிருந்து வெளிநாட்டிலிருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கடனை வாங்குறது தான் வெளிநாட்டு கடன். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் டெப்டை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு தான் முக்கியமானது. பாருங்கள், மார்ச் 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 23 டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் கடன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க வெளியிலேருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 32.9 ட்ரில்லியன் ஆகஸ்ட் 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இந்தியாவுடைய நிலைமை பார்க்கலாம். 1.85 ட்ரில்லியன் மார்ச் 23 வந்து அவ்வளோ வாங்கியிருக்காங்க, வெளி கடன் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பட்ஜெட். பேலன்ஸ்டு பட்ஜெட், அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். சமநிலை வரவு செலவு திட்டம், சமனற்ற வரவு செலவு திட்டம். அப்போது பட்ஜெட் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆண்டு, ஒரு குறிப்பிட்ட ஆண்டு எடுத்துக்கிறோம். அந்த ஆண்டில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம், இந்த வருவாய் வரும், இந்த வருவாய் தான் வரும், எவ்வளோ செலவு தான் வரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ரெண்டுமே சமநிலையாக ஆயிடுச்சுன்னா அது சமநிலை வரவு செலவு திட்டம். புரியுதுங்களா? பேலன்ஸ் பட்ஜெட்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண்டில் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வருவாய் வரும், எவ்வளோ செலவு வரும்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு $10 ட்ரில்லியன், செலவு வந்து ஒரு $10 ட்ரில்லியன் தான். ரெண்டுமே சமமாகிடுச்சு அப்படின்னா அது சமநிலை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்னா சமமாக ஆகாது. The budget in which revenue and expenditure are not equal, அதுதான் வந்து அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். இந்த அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இது 2 வகைப்படும். சர்ப்ளஸ் பட்ஜெட், உபரி வரவு செலவு திட்டம். டிஃபிசியட் பட்ஜெட், பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது அது எப்படி நடக்குது, டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ டெஃபிசியட், பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தில் செலவு அதிகமாயிரும் வருவாய் விட. சரிங்களா? பேலன்ஸு பட்ஜெட் திட்டம் ரெண்டுமே சமமாக இருக்கும். சர்ப்ளஸ் பட்ஜெட் திட்டத்தில் வரவு அதிகமாக இருக்கும், செலவு குறைவாக இருக்கும். அதான் உபரியாக வரவு செலவு திட்டம். இது ஈஸியாகவே படித்தா புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா?
அடுத்தது பாருங்கள், பட்ஜெட்டரி டெபிசிட்ஸ், வரவு செலவு திட்டம் இருக்கு இல்லையா, அதோடைய பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வரவு செலவு திட்டத்தை வந்து கணக்கிட்டு செய்கிறாங்க. ஆனால் வரவு செலவு திட்டத்தை விட குறைவாக இருந்தால், புரியுதுங்களா? ஸோ லெஸ் தென் தி பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கால்டு பட்ஜெட்டரி டெபிசிட். வரவு செலவு திட்டம், இதுதான் வந்து கவர்மெண்ட் டெபிசிட். இதை என்ன சொல்கிறோம்? அரசு உடைய பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறதும் இதோடைய அர்த்தமாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், வரவு செலவு திட்டம் வந்து தயாரிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, அந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் தி பட்ஜெட்டரி சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். என்ன, நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்டத்தை வந்து மதிப்பிட்டு தயார் செய்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பல்வேறு துறைகள் வருமானம் மற்றும் செலவு மதிப்பீடுகளை வந்து நிதி அமைச்சகத்திற்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரவு செலவு திட்டத்தை என்ன பண்ணுறாங்க, தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மந்திரி சபைக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க, அது தயார் நிலைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? கீழே அடுத்த ஒரு லைன் கொடுத்துருக்கான் பாருங்கள், என்னென்னா ரெவென்யூ டெபிசிட், அதே மாதிரி பட்ஜெட் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட். அதாவது வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வரவு, அது ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து என்ன அப்படின்னா, வருவாய் பற்றாக்குறை வந்து மொத்த வருவாய் செலவினத்துக்கும் மொத்த வருவாய் வரவுக்கும் உள்ள வித்தியாசம்தான் வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். பட்ஜெட் டெபிசிட் அப்படிங்கிறது என்னன்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், சரியா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து பட்ஜெட் டெபிசிட். ஃபிஸ்கல் டெபிசிட்னா பட்ஜெட் டெபிசிட் ப்ளஸ் கவர்மெண்ட் மார்க்ஸ் பாரோயிங் அண்ட் லியபிலிட்டிஸ். ஸோ பாருங்களேன், இது படிக்கும் பொழுது நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு லைன் பை லைனாக படிச்சுட்டு போக முடியாது. நிறுத்தி நிதானமாக மனப்பாடம் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும், இல்லைன்னா மறந்துடும், சரிங்களா? இது பழக்கத்தில் வந்தால் தான் ஞாபகத்தில் இருக்கும். பிரைமரி டெபிசிட் அப்படிங்கிறது ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், நிதி பற்றாக்குறைக்கும் வட்டி செலுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம், சரிங்களா? இப்போ பட்ஜெட்டரி ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பார்லிமெண்ட்டில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட்டு வந்து தாக்கல் செய்கிறாங்களாமா, அதுக்கப்புறம் பொது விவாதம் பண்ணுறாங்க, துறைசார் குழுக்களுக்கு ஆய்வு செய்கிறாங்க, மாநிலங்களுக்கான கோரிக்கை மீதான வாக்களிப்பு கொடுக்குறாங்க, ஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றுறாங்க, நிதி மசோதாவை நிறைவேற்றுறாங்க. இந்த ப்ராசஸில் தான் 6 ஸ்டேஜ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பட்ஜெட்டரி ப்ரொசீஜர். அப்போ பட்ஜெட் எப்படி இருக்கும், வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது அரசு ஒரு 3 முறையில், சரிங்களா, 3 முறையில் வந்து 3 பார்ட்ஸில் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டு, சரிங்களா, ஒருங்கிணைந்த நிதி, கான்டிஜென்சி ஃபண்டு, தொகுப்பு நிதி, அது அவசர நிதி, மூன்றாவது வந்து பப்ளிக் அக்கௌண்ட், பொது கணக்கு. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக வந்து பிரித்து அரசு கணக்குகள் கொண்டு வராங்க. ஒன்று வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கான்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் 2 பார்லிமெண்ட் கமிட்டிஸ்க்கு போகுது, 2 பார்லிமெண்ட் கமிட்டிஸ்க்கு போங்க. ஒன்று வந்து த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, ரெண்டாவது வந்து எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, மூணாவது பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, நாடாளுமன்ற நிலைக்குழு. ஸோ இந்தியாவுடைய வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற குழுக்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா, பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, நாடாளுமன்ற நிலைக்குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வரி, டேக்ஸஸ். ஸோ டேக்ஸஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், சரிங்களா? என்ன தெரியும், குடிமக்கள்கிட்டேருந்து நம்ம வந்து எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒரு வரி.
இதை வந்து அரசால் சட்டப்படி வரியாக கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லேப்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த லேப்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து சம்பாதிக்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வரி கட்டணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த வரியுடைய அம்சங்கள் என்ன, கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வரி என்பது ஒரு கட்டாயமாக செலுத்தப்படக்கூடியதாகும். மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற வரியை கட்டாயம் செலுத்தியே தீரணும், இல்லைன்னா தண்டனைக்கு உரியது அப்படிங்கிறத முதல்ல அவன் தெரிஞ்சிக்க வேண்டியது. சரிங்களா? அதே மாதிரி எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்கள் வந்து செலுத்தணும். நம்ம வரி செலுத்தியிருக்கிறேன், அதனால் நம்மளுக்கு வந்து சலுகைகள் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ வரி வந்து கண்டிப்பாக நீங்கள் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய, ஸோ 10 lakhs மேலே சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கான என்ன வரியோ அது பே பண்ணணும். 20 lakhs மேலே நீங்கள் சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன வரியோ அது கண்டிப்பாக பே பண்ணணும். சரி, இப்போது வரியை வந்து ஒவ்வொரு வரியும் செலுத்துவங்க வந்து தியாகத்துக்கு உள்ளடிக்காதாம்மா. எல்லாருமே வந்து என்ன பண்ணீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் வரி வந்து பே பண்ணியிருக்கணும். A tax is not levied as fine or penalty for breaking law. அது வரியில் சட்டத்தை மீறிய போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டத்தொகை மாதிரி நீங்கள் விதிக்கப்படுவதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், புனித விதிகள் யாவை, வரி செலுத்துவோரின் புனித விதிகள் யாவை, அதான் கெனாஸ் ஆஃப் டாக்ஸேஷன். என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் குவாலிட்டிஸ் which a good tax should possess are described as canons of taxation. ஸோ இந்த லைனை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணிடணும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சு சொல்லிக்கணும். ஒரு நல்ல வரியில் இருக்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் தன்மைகள் புனித விதிகள் என்று விவரிக்கப்படுகிறது. இதை வந்து ஆடம் ஸ்மித் சொல்கிறாரு. வரி விதிப்புக்கு 4 நீதிகள் இருக்குதுப்பா. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கெனாஸ் ஆஃப் எபிலிட்டி, கெனாஸ் ஆஃப் சர்டைனிட்டி, கெனாஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், கெனாஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். செலுத்தும் திறன் பற்றிய விதி, நிச்சயத்தன்மை விதி, வசதி விதி, சிக்கன விதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், விதி வந்து அதாவது வரி கட்டுறது வந்து நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு கூட பார்த்துருக்கோம். சரிங்களா? டைரக்டு டேக்ஸு, இன்டைரக்டு டேக்ஸ். என்ன டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு என்னென்னா அப்படின்னு பார்த்தாலே புரிஞ்சிடும். இன்கம் டேக்ஸ் நேரடியாகவே கட்டுறது, மறைமுக வரி தான் இந்த ஜிஎஸ்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணிக்கிறது 10 ரூபா தான், ஆனால் உள்ள ஒரு டேக்ஸ் 1 ரூபாயோ 1 ரூபாயோ இருக்கும். நம்ம மறைமுகமாக வரி நம்ம செலுத்திக்கிட்டு இருப்போம். அதுதான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு அர்த்தம். டைரக்ட் டேக்ஸ் அதை பற்றி திரும்ப சொல்கிறாங்க. நேரடி வரியை வந்து ஜென்ரலி நேரடி வரியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள், வருமான வரியை தான் நம்ம வந்து நேரடி வரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேக்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர். ஸோ ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர், வளர்வீத தன்மை. இந்த வரிக்கு வந்து நேர்முக வரிக்கு வளர்வீத தன்மை. அதாவது the plans and policies of direct tax are being recommended by the Central Board of Direct Taxes, CBDT. இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ டைரக்ட் டேக்ஸோடைய என்ன அப்படி நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்விட்டி, சமத்துவம், சர்டைனிட்டி, நிச்சயத்தன்மை, எலாஸ்டிசிட்டி, நெகிழும் தன்மை, எக்கானமி, சரிங்களா, சிக்கனம், இது மாதிரி நிறையா நன்மைகள் உள்ளது. சரி, தீமைகள் என்ன, டிமெரிட்ஸ் அப்படின்னா வச்சுங்க, அன்பாப்புலர், பிரபலத்தன்மை, பிரபலமின்மை, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அஃபெக்டட், உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது, இன்கன்வீனியன்ஸ், வசதி குறைவு, டேக்ஸ் எவேஷன், வரி ஏய்த்தல், இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். சரி, மறைமுக வரி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஏன் ஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்குதா? எக்ஸைஸ் டியூட்டி, உற்பத்தி வரி இருக்குது, சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி, கஸ்டம் டியூட்டி, சுங்க வரி அல்லது சுங்க தீர்வை,
என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், கேளிக்கை வரி, சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி, இது எல்லாமே வந்து மறைமுக வரியில் வந்துடும். என்ன அப்படி ஒரு மெரிட்ஸ் மறைமுக வரியில் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைடர் கவரேஜ். ஸோ பறந்து காணப்படுவது எல்லாத்தையும் வரி வாங்கிக்கலாம். ஈக்குவச்சுவல் சமத்துவம் கிடைச்சிரும். எக்கனாமிக்கல் சிக்கனத்தன்மை கிடைக்கும். செக்ஸ் ஹார்ம்ஃபுல் கன்சப்ஷன், கன்வீனியன்ட்லி வசதியாக நம்ம கட்டிடலாம். இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் அதை ஒரு பொருள் வாங்கும்போது அதோட சேர்த்து கட்டிடலாம். இப்போ மறைமுக வரியுடைய தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹையர் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன், இன்எலாஸ்டிக், ரிகரசிவ், அன்சர்டைனிட்டி. புரியுதுங்களா? அதாவது வசூலிக்கும் செலவு வந்து அதிகமாகிடுது. நெகிழ்ச்சியற்ற தன்மை, தேய்விதம், உறுதி இன்மை, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம், டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இப்போ சொன்னது தான் அப்படியே பிரித்து போட்டிருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பகுதியில் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்துடுது. சரிங்களா? ஸோ விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் இன்க்ளூடட் தி கேபிட்டல் பட்ஜெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இந்திய அரசாங்கத்தின் மூலதன பட்ஜெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அக்விசிஷன் ஆஃப் அசட்ஸ் லைக்ஸ் ரோட்ஸ், பில்டிங்ஸ், மெஷினரின்னு சொல்கிறாங்க. சரியான்னு கேட்குறாங்க. லோன் ரிசீவ்டு ஃப்ரம் ஃபாரின் கவர்மெண்ட் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கிராண்டட் டு தி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா, ஸோ அனைத்துமே அரசாங்கத்தின் மூலதன பட்ஜெட் தான் ஆகும். அதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து 1, 2 and 3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நடப்பு கணக்கு பற்றாக்குறையை மூலதன கணக்கு பற்றாக்குறையும் கூட்டி கிடைப்பது என்ன? ஸோ அங்கே வந்து நம்ம ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படிங்களா, அது அப்படியே சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். சம் ஆஃப் தி டெஃபிசிட் அண்டர் ரெவென்யூ அக்கௌண்ட், டெஃபிசிட் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் பட்ஜெட்டரி டெஃபிசிட். அங்கே படித்தோம் இல்லைங்களா, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அங்கே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஆன்சர் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க முடியும். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி கேட்டாங்க. நிதி கொள்கையின் நோக்கங்கள் எது அப்படின்னு கேட்குறா பாருங்கள். கேபிட்டல் ஃபார்மேஷனா? எஸ். ஈக்விட்டுவல் டிஸ்ட்ரிபியூஷனா? எக்ஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட் வராது இதில். புரியுதா? ஃபிஸ்கல் பாலிசியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வராது. ரீஜனல் பேலன்ஸ் வந்துடும். ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் மூலதன உருவாக்கம், சமமான பகிர்வு, சம வட்டார வளர்ச்சி. which is not related to direct tax revenues of the central government அப்படின்பதா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் நேரடிய வருவாயில் வராது எது எதுன்னு கேட்குறாங்க. வருமான வரி வந்துடும், சொத்து மூலதன வரி வந்துடும், பண்டக பணி வரி வரும், பங்கதாய லாப வரி மட்டும்தான் வராது. அப்போ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் டி தான் சரியான விடை. which one of the following source of direct tax கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன வரும், என்ன படிச்சிருக்கோம் நம்ம? இன்கம் டேக்ஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ்க்கு கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் கிடையாது, எக்ஸைஸ் டியூட்டிஸ் கிடையாது. பட் கிஃப்ட் டேக்ஸ் மறந்துடாத. அன்பளிப்பு வரி, நானே போய் அரசாங்கத்துக்கு நேரடியாக நானே அன்பளிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த பகுதி ஃபஸ்ட்டு வந்து இந்த பகுதி முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு பகுதி பார்ப்போம்.